ஓம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்று மாலை 6:36 வரை, பின்பு மகம் நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய திதி தேய்பிறை, அஷ்டமி திதி இரவு 11 மணி வரை, பின்பு நவமி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு மற்றும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, துலாம் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 6:39 மேல் சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் தனுசு ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மாலை 6:39 மேல் மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளார் மற்றும் மாலை 6:39 சந்திராஷ்டமம் 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 5ஆம் இடத்தில் மாறுகிறார். இதனால் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் கஜகேசரி யோகத்தை தருகிறார் மற்றும் 5ஆம் இடத்திற்கு மாறும்போது பயணங்களால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். என்ன காரியத்திற்காக நீங்கள் பயணம் செய்வீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு மிகவும் வெற்றி நிறைந்ததாக இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். தொழில் சம்பந்தமான தொடர்புகள் வெற்றியாகும். அரசு சம்பந்தமான தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் மற்றும் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பம் உறவினர்கள் சம்பந்தமாக சில சுப காரியங்களும் மற்றும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களிடம் சற்று அனுசரித்து செல்லவும். பெரியவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசவும். ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு நன்மை செய்கிறார் மற்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆலய திருப்பணிகளுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் சம்பந்தமாக தொடர்புகள் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறிவிடும் மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். சகோதரர் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாகும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உறவினர்களின் உதவி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டாகும். வீடு கட்டும் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதற்கான உதவியும் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலை அமையும். சட்ட சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் மன அமைதியும் தனவரவும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும்.
கடகராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசியிலேயே சந்திரனுடன் குருவும் உள்ளார். கஜகேசரி யோகம் உண்டு. அத்துடன் 6:39 மேல் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கு கேதுவும் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகள் தானாகவே உங்களை வந்து சேரும். நீங்கள் எதற்காகவும் செல்ல வேண்டாம், அது தானாகவே வந்து சேரும் விதமாகவே அமையும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சிரமம் உண்டாகும், பார்த்து கொள்ளவும். பெண்கள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அது மனைவி என்றாலும் சரி, சகோதரிகள் என்றாலும் சரி, உங்களது நட்பு வட்டாரங்கள் என்றாலும் சரி, சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தன லாபத்துடன் அலைச்சல்களும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உள்ளொன்று வைத்து புறம் பேசுவதை சற்று மாற்றிக்கொள்வோம். மற்றபடி உங்களது சூழ்நிலை சாதகமாகவும் நிம்மதியாகவும் உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான ஏற்பட்ட தொடர்புகள் அல்லது பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். அவையாவும் இன்று 6:39 முடித்துவிட வேண்டும். அவையாவும் சாதகமான பலனாகவே இருக்கும். 6:39 மேல் உங்களுக்கு சந்திரன் உங்களது ராசிக்கு வருவதால் சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத சிரமங்கள் உங்களை வந்து சேரும். பயணம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறவினர்கள் மூலமாக சிறு மனசஞ்சலம் ஏற்பட்டு விலகும். எதற்காக கோபித்துக் கொள்கிறோம் என்று தெரியாமல் கோபித்துக் கொள்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். பெரிய பதவியில் நீங்கள் இருந்தால் இன்று சூழ்நிலை சற்று மனதிற்கு நிம்மதியை குலைக்கும் விதமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளின் கடுப்பை மனதில் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மற்றபடி வியாபார லாபமும் தன லாபமும் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலும் மற்றும் விரயஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. ஆன்மீக பயணத்தில் நாட்டம் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கல்வியே தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபம் மிகுதியாகும். பிள்ளைகளின் நலனுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்களது கல்விக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த பணம் வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். உறவினர் மூலமாக நற்செய்தி கிடைக்கும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் மிகுதியாகும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வியாபார விஷயமாக அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். அனைத்தும் இன்று மனதிற்கு நிம்மதி தரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்திலும் மற்றும் விரயஸ்தானத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசியிலேயே சூரியனுடன் சுக்கிரனும் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் இருப்பதால் உடல் உபாதைகளுக்காக சற்று பணச்செலவுகள் வந்திருக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். உங்களது பிள்ளைகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். பயணங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பும்
புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு வந்து சேரும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தடைபட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறிவிடும். வியாபாரிகளுக்கு தனலாபமும் உண்டு. அவர்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிறு சிறு உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ பயணம் செய்யும் போதே கவனமாக இருக்கவும். தேவையில்லாத நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்காவது செல்லும் போதே உணவு மூலமாகவோ நீர் மூலமாகவோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரவேண்டிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருக்கவும். வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபார விஷயமாக அலைச்சலுடன் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். பிள்ளை இல்லாமல் இயங்குபவர்களுக்கு இன்று அதற்கான சுப பேச்சுவார்த்தைகளும் இனிய செய்தியும் வந்து சேரும். கடல் கடந்து நற்செய்தி கிடைக்கும். வியாபார லாபம் அதிகமாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டம் சம்பந்தமாக இன்று வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். குடும்ப ஒற்றுமை கூடும். நீண்ட நாள் இருந்த மனக்குறை அகலும். உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருப்பின் அவையாவும் மாறுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் கைவரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் உங்களது தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. இன்று உங்களுக்கு மாலை 6:39 வரைக்கும் சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பின் உங்களது சந்திராஷ்டம காலம் விலகிவிடும். அதனால் காலை முதல் மாலை 7 மணி வரையிலும் எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். சண்டை சச்சரவுகளிலிருந்து ஒதுங்கி நிற்கவும். மேலதிகாரிகளிடமோ அல்லது கீழ் வேலை செய்பவர்களிடமோ சற்றே அனுசரித்து செல்லவும். தேவையில்லாத உடல் உபாதைகள், தேவையில்லாத கவலைகள், திடீர் மன வருத்தங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையாவும் என்று உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். இன்று மாலை 7 மணி முதல் சற்றே மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இருக்கும். வரவேண்டிய பணம் மதியத்திற்கு மேல், அதாவது 7 மணிக்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். இன்று காலை முதல் 6:39 மணி வரை உங்களுக்கு சற்று மனத்தடுமாற்றங்கள் இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் கலகம் செய்வீர்கள். வரவேண்டிய பணமோ மற்றும் நற்செய்திகளோ உங்களுக்கு வருவதற்கு தாமதமாகவும் இருக்கும். ஏன் இப்படி என்று மனதில் குழப்பங்கள் தான் உங்களுக்கு மிஞ்சும். இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவருக்கு விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட சந்திராஷ்டம காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு இன்று மனத்தெளிவுகள் கிடைக்கும். மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். இன்று புதன்கிழமை புதாஷ்டமி, காலாஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள். இன்று நீங்கள் தேங்காயில் எண்ணெய் ஊற்றி, அதுவும் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம், நெய் ஊற்றி 27 மிளகு வீதம் 2 தேங்காயிலும் வைத்து தீபம் ஏற்றி உங்களது கோரிக்கைகளை பைரவரிடம் சொல்ல உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனை தரும். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் 7 மணிக்கு மேல் சாதகமான பலனை தரும். இன்று நிம்மதியாக இரவுக்கு மேல் அழகாக தூங்கிவிடுவீர்கள். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும்.
தேவையான பணம் இன்று இரவுக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்த காரியமும் வெற்றியாக முடிப்பதற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இரவுக்கு மேல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனும் நற்செய்தியும் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் காலையிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் யாவும் நீங்கிவிடும். மண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். பிரிந்து போனவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். கலகம் செய்து உங்களை விட்டு பிரிந்தவர்கள் தானே மனது மாறி உங்களிடம் வந்து சேருவார்கள். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆலய திருப்பணிகள் செய்வதும் இன்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் இன்று நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவும் இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. திடீரென்று வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. வாங்குவதென்றால் சுப காரியங்கள் செய்வதென்றால் இன்று மாலை 6:39 செய்துவிடவும். 6:30 எதுவும் நல்ல காரியங்கள் செய்யவும். அதற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிவிடும். தேவையில்லாத கவலைகளும் சஞ்சலங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 2 நாட்கள் நீங்கள் சந்திராஷ்டம காலத்தில் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் அனைத்திலும் கவனமாக இருக்கவும். இரவு அமைதியாக தூங்கவும். சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் மனைவி மூலமாகவோ குடும்பம் மூலமாகவோ வருவதற்கான வாய்ப்புள்ளதால் இரவுக்கு மேல் அமைதியாக இருக்கவும். 7 மணிக்கு மேல் அமைதியாக பைரவரை வழிபடுவது உங்களுக்கு நல்லது செய்யும். கும்பராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 6 மற்றும் சப்தமஸ்தானத்தில் சந்திரனின் பயணம் உள்ளதால் இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் இரட்டிப்பாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக கடன் தொல்லை காரணமாக மனதிற்கு பலவிதமான குழப்பங்களும் சங்கடங்களும் இருந்திருக்கும். அவையாவும் பிற உதவியுடனோ அல்லது உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய பணம் மூலமாகவோ அந்த கடன்கள் யாவும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பிள்ளை இல்லையே என்ற குறைக்கான நற்செய்தி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை இல்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான செய்தி கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் பதவி உயர்வு, உயர்கல்வி இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலர் திடீர் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். கடல் கடந்து பயணம் செய்வதால் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக மற்றும் உணவுப் பொருள் சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தனலாபம் அதிகமாகும். இன்றே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக குடும்பத்தில் அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு கைவரும். திடீர் புதிய உறவினர்களை சந்திப்பீர்கள். புதிய நண்பர்களின் ஆதரவால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு பலிக்கும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட வலி, சங்கடங்கள், மனக்குமுறல்கள், உடல் உபாதைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அனைத்தும் மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கூடுவார்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக, உயர்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். எதிர்பார்த்த உதவியுடன் இன்று அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும்.
இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கும், சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும், அரசு துறையில் உள்ளவர்களுக்கும், காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மனதிற்கு பிடித்தாற்போல் நற்செய்தி கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரும் விதமான நற்செய்திகள் கிடைக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திடீர் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீண்ட காலத்திற்கு பின் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைவரும். அதனால் நீங்கள் எடுத்த கடனை முடிப்பீர்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். புதிய உறவினர்களால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும் மற்றும் தடைபட்ட திருமணம் உங்களுக்கு நடப்பதற்கான குடும்பத்தில் ஒருவருக்கு அல்லது உங்களுக்கோ திருமண பாக்கியம் கைகூடும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கிறது. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று எதிர்பார்த்த உதவியுடன், இன்று வியாபார லாபத்துடன் அனைத்தும் நலமான விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கால பைரவரை வழிபட்டு நீங்கள் அவருக்கு கோரிக்கை வைத்தால் இன்றைய நாளில் நீங்கள் நினைத்தது யாவும் நிறைவேறும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.